ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகள் சம்பந்தமான ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊராட்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொது நிர்வாக நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 குறிகாட்டிகள் அடிப்படையில் இந்த அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அறிக்கையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ண நிறுவனம் எது அப்படின்னா இந்திய பொது நிர்வாக நிறுவனம். ஓகேவா, இதோடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. இதை வெளியிட்டவர் யார் அப்படின்னா எஸ்பி சிங்பா கேல். ஓகேவா, இவர் வந்து மத்திய இணையமைச்சர். எந்த துறைக்கு மத்திய இணையமைச்சர் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய இணையமைச்சர். இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிக்கை எதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னா ஒரு 6 குறிகாட்டிகள் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டமைப்பு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயல்பாடு, மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிதி, 4 பிரதிநிதிகள், 5 திறன் மேம்பாடு, 6 பொது உடைமை. இந்த 6 குறியீடுகள் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறிக்கை அப்படின்றது இந்திய பொது நிர்வாக நிறுவனம், ஓகேவா, அந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த இந்த 6 குறிகாட்டிகள் இருக்குல்ல, இந்த ஒட்டுமொத்த குறியீட்டின்படி மாநிலங்கள் தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு எத்தனாவது இடம் கேட்பாங்க? 3வது இடம். ஓகேவா, ஒட்டுமொத்த குறியீட்டின்படி மாநிலங்கள் தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு 3வது இடம். இந்த 6 குறிகாட்டிகளில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடுடைய இடம் என்ன அப்படின்னா 3. அடுத்தது பாருங்க, ஊராட்சிகளின் கடமைகள் மற்றும் பொறுப்புகளை செயல்படுத்துதல் மற்றும் அதிகார பகிர்வு அளித்து திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்காங்க. ஓகேவா, அப்போது ஊராட்சி கடமைகள், ஊராட்சியினுடைய கடமைகள் மற்றும் பொறுப்புகளை செயல்படுத்துதல் மற்றும் அதிகார பகிர்வு அளித்து திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் எத்தனாவது இடம் கேட்பாங்க? முதலிடம். அடுத்து திறன் மேம்பாடு மற்றும் செயல்பாடுகளில் எத்தனாவது இடம் அப்படின்னா 2வது இடம். ஓகேவா, தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடம். திறன் மேம்பாடு மற்றும் செயல்பாடுகளில் 2வது இடத்துல இருக்குது. இப்போ ஒட்டுமொத்த குறிகாட்டிகள் அப்படின்னு பார்த்தோன்னா 3வது இடம். ஓகேவா, ஊராட்சி கடமைகள் மற்றும் பொறுப்புகளை செயல்படுத்துதல் மற்றும் அதிகார பகிர்வு அளித்து திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் முதலிடம். திறன் மேம்பாடு மற்றும் செயல்பாடுகளில் எத்தனாவது இடம் அப்படின்னா 2வது இடம். ஓகேவா, அடுத்து நிதி பரிவர்த்தனையில் எத்தனாவது இடம் அப்படின்னா 3வது இடம் தமிழகம். ஓகேவா, இப்போது இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 இலக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா பிச்சைக்காரர் இல்லா இந்தியா, ஓகேவா, உருவாக்குறதுக்கான அந்த இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2026. அதுக்கப்புறம் பாருங்கள், நிணநீர் பைலரியாசிஸ், ஓகேவா, யானைக்கால் நோயை ஒழிக்கிறதுக்கு 2027ஆம் ஆண்டை இலக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நிர்ணயிச்சிருக்கு. ஓகேவா, அப்போ இது கேட்பாங்க, யானைக்கால் நோயை ஒழிக்க இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டை இலக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க? 2027. அதே மாதிரி பிச்சைக்காரர்கள் இல்லையா இந்தியாவை உருவாக்கக்கூடிய இலக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026. ஓகேவா.